ஒரு ஒரு ஹாலிவுட் ட்ரெய்லர் பார்த்த எஃபெக்ட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. புஷ்பா ஒன்னு பட்டையை கிளப்பிட்டாங்க. 2 எப்படி இருக்குன்னு தெரியல, வெயிட்டிங். விஷுவல் எஃபெக்ட் பயங்கரமா இருக்குது. ஆக்சுவலா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல புஷ்பா 2 இப்படி இருக்கும்னு. பட் நினைச்சதோடய நல்லா இருக்குது. படம் பார்ப்போம், தியேட்டர்ல வந்து பார்ப்போம். ஃபகத் ஃபாசில் அவரை சொல்லவே வேணாம். அவர் என்ன ரோல் கொடுத்தாலும் ஆக்ட் பண்றாரு அவரு. இதுக்குமே நாங்க வந்து பாக்குறோம் எப்படின்னு. அவர் ஆக்டிங் தான் பயங்கரம், நம்ம சொல்லவே வேண்டாம். செகண்ட் பார்ட் கண்டிப்பா நல்லா இருக்கும். ரொம்ப ஹைப்டு ஃபிலிம் ஆஃப் த இயர்னு வேற சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா அது நல்ல படமா இருக்க போகுது. செம்மையா இருக்கு. புஷ்பா 1ஓட இது 2 பயங்கரமா இருக்குது. கம்பேக் இதை விட அவருக்கு பெஸ்ட் ஆகும். இந்த படம் வேற லெவல்ல இருக்கும். நான் ராஷ்மிகாக்காக தான் ப்ரோ படத்தையே பார்ப்பேன். ராஷ்மிகாக்காக தான் பார்ப்பேன். பார்ட் 2 ராஷ்மிகாக்காக தான் பார்ப்போம் ப்ரோ. அதேதான். ஏன்னா ஃபகத் ஃபாசில் ஏற்கனவே நடிச்சிருக்காரு. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்கு. ப்ரோ புஷ்பா 1ஓட நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ப்ரோ. நல்லா இருந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ அவேட்டட் தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக தான் ப்ரோ இருக்கும். புஷ்பா 2 அல்லு அர்ஜுனுக்காக பார்க்கலாம் ப்ரோ. கங்கா கூட தான் வந்து ட்ரெயிலர்லாம் செமையா வந்துச்சு. ஆனா படம் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதான் மேட்டர். புஷ்பா 1 சூப்பரா இருந்தது. புஷ்பா 2க்கு வெயிட்டிங். ட்ரெய்லர் வேற லெவல்ல இருக்குது. நாங்க ஆல்ரெடி புஷ்பா 1 பார்த்துருக்கோம். புஷ்பா பயங்கரமா இருந்திருக்கு. அதுல தலைவி சமந்தா டான்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஸோ இதுவுமே நாங்க வந்து புஷ்பா 2வுமே எக்ஸ்பெக்ட் பண்றோம். எங்க எக்ஸ்பெக்டேஷனை மீறி இருக்கும்ன்ற மாதிரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்ப்போம் புஷ்பா 2க்குமே. விஷுவல் எஃபெக்ட் பயங்கரமா இருக்குது. ஆக்சுவலா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல புஷ்பா 2 இப்படி இருக்கும்னு. பட் நினைச்சதோடய நல்லா இருக்குது. படம் பார்ப்போம், தியேட்டர்ல வந்து பார்ப்போம். ஃபகத் ஃபாசில் அவரை சொல்லவே வேணாம். அவர் என்ன ரோல் கொடுத்தாலும் ஆக்ட் பண்றாரு அவரு. இதுக்குமே நாங்க வந்து பாக்குறோம் எப்படின்னு. அவர் ஆக்டிங் தான் பயங்கரம், நம்ம சொல்லவே வேண்டாம். நாங்க போன புஷ்பா 1லயே நமக்கு தெரியும் மியூசிக் வேற லெவல் ஹிட், ஆல்பமே ஹிட். இதுலயும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பிளஸ் ஸ்ரீலீலா அவங்க எல்லாம் டான்ஸ் வேற இருக்குது. ஸோ எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. படம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஆமா ஆமா, அது சவுண்டு கொஞ்சம் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. புஷ்பால நம்பிக்கை இருக்கு அவர் மேல. அவர் சிங்கம் எல்லாம் பண்ணிருக்காரு, எங்களுக்கு தெரியும். நம்பிக்கை வைப்போமே, பார்ப்போம் அவர் எப்படின்னு. சரி, நாங்க அதுக்குதான் ப்ரோ. நாங்க இப்போ வந்ததே அதுக்குதான். ஆமா, காசு இருந்தா வந்துடலாம் ப்ரோ. ஒண்ணுல கையில காசு இருந்தா வந்துடலாம் படத்துக்கு. தியேட்டர்ல பாக்குறோம், பார்ப்போம். சரி, தேங்க்யூ. நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் கண்டிப்பா நல்லா இருக்கும். ரொம்ப ஹைப்டு ஃபிலிம் ஆஃப் த இயர்னு வேற சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா அது நல்ல படமா இருக்க போகுது. பார்த்தேன் ப்ரோ, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா படம் எப்படி வரும்ன்றது பார்த்தா தெரியும். சூப்பர். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 2021 வந்தது, 4 வருஷத்துக்கு அப்புறம் வருது. ஆமா, அது வந்து எப்பயோ வர வேண்டியதான் படம். நடுவில் KGF 2 வந்துச்சுல்ல. KGF 2 வந்து புஷ்பாக்கு அப்புறம் KGF 2 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடியே படம் வர வேண்டியது. இதை விட இன்னும் பில்டப் ஆகும் சொல்லிட்டு தான் இப்ப எடுத்து இந்த ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. அப்படி விட்டது தான் எனக்கு எப்படி போகும் தெரியல. பார்த்தது சூப்பர். விஷுவல் நல்லா ப்ரோ. மாஸ்லாம் என்ன ப்ரோ, தாத்தா கூட தான் மாசா வந்தாரு. அதெல்லாம் மேட்ரு இல்ல. என்ன விஷயம் வருதுன்னு தான் விஷயம், அதுமே இல்ல பெருசா. இப்ப வர எல்லா ட்ரெயிலும் நார்மலா எடுத்துக்கோங்க. கார்டியன் கண்டிப்பா அல்லு அர்ஜுன் ரோல்ல அதுக்கேற்ற மாதிரி ஃபகத் ஃபாசிலும் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா டைரக்டர் நல்ல கான்செப்டோட எடுத்திருக்காரு. ஸோ டைரக்டரோட ஃபிலிம், அது இல்லாம அல்லு அர்ஜுனோட ஸ்டைல் ஸ்வாக், அப்புறம் ஃபகத் ஃபாசிலும் இருக்காரு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்ல நல்லா இருந்தது. செகண்ட் பார்ட்ல பாட்டு ரிலீஸ் ஆனதெல்லாம் நல்லா தான் இருந்தது. ஸோ பார்க்கணும் எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு. பார்த்தேன். அது கொஞ்சம் வியர்டா இருந்தது. ஆனா ஓகே, பார்க்கணும் எப்படி இருக்க போகுது. செம்மையா இருக்கு. புஷ்பா 1ஓட இது 2 பயங்கரமா இருக்குது. கம்பேக் இதை விட அவருக்கு பெஸ்ட் ஆகும். இந்த படம் வேற லெவல்ல இருக்கும். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அந்த அளவுக்கு வந்திருக்கு பண்ணியிருக்காங்க, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பெரிய சூப்பரா இருக்கு. அவர் பண்ற அந்த ஒரு ஸ்டைலும் அந்த மரக்கட்டெல்லாம் வந்து எடுக்கிறதுல ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு. விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் செம்மையா இருக்கும். இந்த ட்ரைலர் பார்த்துட்டு மியூசிக்கே நல்லா இருக்கு. ட்ரைலர் வச்சு சொல்லிட்டு ஃபர்ஸ்டோட செகண்ட் நல்லா இருக்கு. அவர் சும்மா சொல்லல, ஃபர்ஸ்டோட செகண்ட் நல்லாவே பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, இது ஒரு நார்மலா இருக்கு. ரொம்ப
கண்டிப்பாக நான் வந்தால் ஃபர்ஸ்ட் நாள் இல்லாமல் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நாள் பார்ப்பேன். ப்ரோ பார்த்தேன் ப்ரோ, சூப்பராக இருக்குது, நல்லா தான் இருக்குது. பார்த்தேன். அல்லு அர்ஜுனோட ஆக்டிங் அல்லு அர்ஜுன் நம்மளுக்கு தேவையில்ல, ஃபஹத் ஃபாசில் மாஸ் பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஆள் உண்மையான மாஸ். இன்டர்வல் சூப்பராக இருந்துச்சு. ஃபைனல் ட்விஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், December 5 பார்ப்போம். மேக்கிங் வைஸ் எப்படி ப்ரோ பண்ணிருக்காங்க? ஓகே தான் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் ட்ரெய்லர் பார்த்த எஃபெக்ட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் மியூசிக் டிஎஸ்பி தானே மியூசிக், ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. உங்களால கதற விட்டுருந்தா தங்கவே கதற மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ, நான் ஒரு உண்மையை பேசுனேன். பரவாயில்ல. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். படத்துக்கு எந்த வெயிட் பண்ணுறீங்க? ஒன்றா ஒரு 50% வெயிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பலாம் கிடையாது. டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. ஆமாம், டிசம்பர் தான் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும். நியூ இயர்க்கு வரணும் எல்லாம் பெருசாக எதிர்பார்க்குறேன். டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ். இல்லை, நியூ இயர்க்கு நிறைய படம் இருக்குன்னு நினைக்கிறேன், அது பொங்கல் டைமில். அதனால் அப்போட இப்போ December 5 விடலாம், டீசெண்டாக இருக்கும். யார் கூட கிளாஸ் இல்லாமல் டீசெண்டாக அதே மாதிரி ஃபஹத் ஃபாசில் கண்டிப்பாக போயிடுவேன். ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்ன பிடிச்சிருக்கு? ஃபஸ்ட்டு பார்ட்ல அதுலேயும் ஃபஹத் ஃபாசில் கேரக்டர் தான் பிடிச்சிச்சு. ஆமாம், அவர் தான் பிடிச்சிச்சு. அது ஒரு பாதிக்கு அப்புறம் தானே வருவாரு. அதுதாங்க மாசே படத்தில். அதுக்கப்புறம் தான் ஒரு மாசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகேவா தான் இருந்துச்சு. வாசலுக்காக தான் ஆமாம், அவருக்காக தான் கண்டிப்பாக, வேற யாருக்காக. கங்குவா கூட தான் வந்து ட்ரெயிலர்லாம் செமையா வந்துச்சு. ஆனா படம் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதான் மேட்டர். அங்க பாத்தீங்களா? நானா பார்க்கவே கூடாதுன்னு இருக்கேன். ஏன் ப்ரோ? தெரியல, என் ஒய்ஃப் தான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பாத்துக்கலாமா ப்ரோ? பாத்துட்டு சொல்லி இருந்தா நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, எனக்கு எப்படி சொல்றது, எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அந்த படம் நான் வந்து சாங் எதுவும் கேட்டீங்களா? புரியல. சாங் எதுவும் கேட்டீங்களா? பிடிச்சிருக்குங்களா? ஒரே ஒரு பாட்டு மட்டும் பிடிச்சிருந்துச்சு. எந்த அளவுக்கு படத்துக்கு வெயிட்டா வெயிட் பண்ணுங்க? இது புஷ்பாக்கா? டிசம்பர் 5ஆம் தேதி இருக்கு. வெயிட் பண்றதுன்னா இல்ல, வந்தா பாப்பேன். புஷ்பா நீ தான் சொல்லணும். புஷ்பா வந்தே நல்லா தான் இருந்துச்சு. புஷ்பா 2க்கா நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் தான். ஏன்னா அந்த படமும் கம்பேர் பண்ணும்போது அதுவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்ட் 2 ட்ரெய்லர் வருதுன்னா ஓரளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதான் சார். அதேதான், ஏன்னா ஃபஹத் ஃபாசில் ஏற்கனவே நடிச்சிருக்காரு. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் இருக்கு. அதுலயும் டிஎஸ்பி தான் மியூசிக். டிஎன் டிஎஸ்பி தான் music நல்லா பெட்டராக தான் பண்ணுவான்னு நம்புறோம். நாங்கள் ஃபஹத் ஃபாசில் மெயின் கேரக்டர் இந்த படத்தில், அதனால நம்புறோம் நல்லா தான் இருக்கும். ப்ரோ புஷ்பா 1ஓட நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ப்ரோ. நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ? படத்துக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? ப்ரோ அவேட்டட் தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக தான் ப்ரோ இருக்கும். புஷ்பா 2 அல்லு அர்ஜுனுக்காக பார்க்கலாம் ப்ரோ. இடையில வேற அந்த புலியெல்லாம் வர்ற மாதிரியே ஒரு இது பாத்துருக்கீங்க. பார்க்கலாம் ப்ரோ. படம் வர இருந்தால் தான் தெரியும் ப்ரோ எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. நான் ராஷ்மிகாக்காக தான் ப்ரோ படத்தையே பார்ப்பேன். ராஷ்மிகாக்காக தான் பார்ப்பேன். பார்ட் 2 ராஷ்மிகாக்காக தான் பார்ப்போம் ப்ரோ. அல்லு அர்ஜுனுக்காக இல்லையா? அல்லு அர்ஜுன் பிடிக்கும், ஆனா மெயினே ராஷ்மிகா தான் ப்ரோ. ராஷ்மிகா ஃபேன் நானு. படமே அல்லு அர்ஜுன் தானுங்க. பரவாயில்ல ப்ரோ, நான் ராஷ்மிகாக தான். ஆக்ஷன்ல அப்படி இருந்தது. ஆக்ஷன் நான் பார்ட் 1 அவ்வளவா பார்க்கல ப்ரோ. ஆனா நல்லா தான் இருந்துச்சு படம். புஷ்பா 1 பட்டையை கிளப்பிட்டாங்க. 2 எப்படி இருக்குன்னு தெரியல, வெயிட்டிங். நாளைக்கு ட்ரெய்லர் வருது ஈவினிங். அப்படியா? ஓகே ப்ரோ. படத்துக்கு எந்த வெயிட் பண்றீங்க? நான் ஆக்சுவலா அவ்வளோ படம் பார்க்க மாட்டேன் ப்ரோ. ஏதாச்சும் பெரிய படம் தான் பார்ப்பேன். பட் புஷ்பா எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா போவேன் ப்ரோ. தமிழ் படம் பார்க்க மாட்டீங்களா? இல்ல தமிழ் படம்லாம் பார்ப்பேன். பட் தேட்டருக்கு அவ்வளோ வந்து பார்க்கறது இல்லை. ஃபோன்லயே பார்த்துட்டு. அவ்வளோ படம் பார்க்க மாட்டேன் ப்ரோ. ஏதாச்சும் ஒரு சில படம், இந்த மாதிரி சூர்யா படம், கோட் பார்த்தேன் கடைசியா, அந்த மாதிரி படம்லாம் தான் பார்ப்பேன். வெயிட்டிங். புஷ்பா செம படம். புஷ்பா 1 சூப்பரா இருந்தது. புஷ்பா 2க்கு வெயிட்டிங்.